அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 வருடம் எப்படியோ போனது போகட்டும், விட்டுருங்க. அதை திரும்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2026 வருடம் நமக்கானது, நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், நம்ம திலகம் 2.0 பேட்சாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஜனவரி 1 நம்ம ஷெடியூலில் ஹாலிடே கொடுத்துருப்பேன். நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்க போயிட்டு வாங்க. இல்லை நான் ஃப்ரீயாக வெளியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். நம்ம இந்த வருடத்தை 2026 வருடத்தை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் தான் ஷெட்யூல்லாம் கொடுத்துட்டீங்களே, டே பை டே நீங்கள் என்ன பண்ணணும்னு கொடுத்துட்டீங்களே படிக்கிறதுல, அதை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம். ரொம்ப லிபரலாக தான் இருக்குது ஸ்டடி பிளானு. இதை மட்டும் எங்களால் கட்டாயம் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபை எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும். நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம். கரெக்டு, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால், அதை தாண்டி இன்னும் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட ஹெல்த்து, அடுத்தது உங்களோட ஃபேமிலி. எல்லாத்துக்குமே, மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது 2ஐயும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காமல் உங்களோட ஸ்டடீஸை கொண்டு போகிறது தான் உங்களோட புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஏன்னா பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்போது தான் நம்ம படிக்கிறவங்களா இருக்கட்டும், மற்ற வேலைகள் செய்கிறவங்கள விட படிக்கிறவங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம படிக்கிறதுலாம் ஸ்டோர் ஆகும். 8 ஹவர்ஸ் என்னோடய ஸ்லீப்பிங் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் இருக்கும். என்ன தலை போகிற சூழ்நிலைனாலும் 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிட்டு தான் டெய்லி ரொட்டீனை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆஃப்டர்நூனும் நான் படிக்கிற டைமில் நான் ஆஃப்டர்நூனும் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் நான் ஒரு குட்டி ஸ்லீப்பு, அது என்னோட தேவை. நான் எனக்கு மதியம் ஒரு அரை மணி நேரம் எனக்கு தூங்கணும் அப்படின்னு தூங்கிடுவேன். எல்லாத்துக்கும் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிளான் போடுங்க, ஷெட்யூல் போடுங்க. ஒரு நீங்கள் டே பை டே என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க, ஒரு பிளான் போட்டுக்கோங்க. அந்த பிளானில் உங்களோட ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்தது உங்களோட ஃபேமிலிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டடிக்கு டைம் ஒதுக்குங்க. ஓகே, ஹெல்த்துக்கு எந்த மாதிரி டைம் நான் போட்டுக்கணும், என்ன மாதிரினா, நீங்கள் ஹெல்த்துக்கு டைம்லாம் எதுவும் ஒதுக்க வேணாம். நீங்கள் தூங்குறது தான் உங்களோட ஹெல்த்துக்கு டைம். உங்களோட தேவையான அளவு தூக்கம் என்ன, 8 ஹவர்ஸாக 8 ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுட்டுனா நான் பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் என்னால் வாங்கி ரெகுலராக சாப்பிட முடியாது, அதை நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிற ஃபுட் என்ன அப்படின்னா, படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். பாசிப்பயிறு இருக்குது பாருங்கள், பாசிப்பயிறு வாங்கிக்கோங்க. நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முந்தின நாளே ஊற வச்சுடுங்க. நைட்டு அதை எடுத்து ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சுடுங்க. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி ஸ்ப்ரவுட்டட் பயிர் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப சத்து. அதில் இருக்க புரோட்டீன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு பெஸ்ட்டு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து படிக்கிறது, மார்னிங் படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சிலர் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் நேரம் படிக்கிறேன், எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ, இந்த சொல்யூஷன் நான் சொல்கிறேன். எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது உட்காந்து எவ்வளோ நேரம் படிக்க முடியும்? உடம்பு டயர்டாக தான் செய்யும், தூக்கம் வரதான் செய்யும். ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கோங்க, அது ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பாசி பயிறு முளை கட்டி சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். இதெல்லாம் தான் உங்களோட ஹெல்த்துக்கு நான் சொல்ல வர்றது. மற்றதெல்லாம் உங்களோட ஆஸ் யூஷுவல் என்ன பிளானோ அதை கொண்டு போய்க்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாதாம் முந்திரியெல்லாம் என்னால் வாங்கி சாப்பிட முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாசிப்பயிறு, அந்த மாதிரி நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள்,
அதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பீஸ், ஒரு முழு நெல்லிக்காயை என்னால் சாப்பிட முடியாது. வேணாம், ஒரே ஒரு பீஸ், ஒரு குட்டி பீஸ். இதில் விட்டமின் சி ஹெவியாக இருக்குது. எல்லாம் நமக்கு வந்து நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லா கொண்டு போகிறதுக்கு எஃபிஷியண்ட்டான ஸ்லீப் வேணும். நல்லா தூங்கணும். 8 ஹவர்ஸ்னால் 8 ஹவர்ஸ் தூங்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு 2-3 நீங்கள் வச்சுக்கணும். அதை ரெகுலராக சாப்பிடுவேன், நிறையா தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் எனக்கு ஒர்க்கு, வேறு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாக் போங்க. மார்னிங் போனாலும் சரி, ஈவினிங் போனாலும் சரி, அது உங்களோட கன்வீனியன்ட். ஏன்னா மார்னிங் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், எனக்கு படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. ஜனவரி 1 கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த வருஷத்தை நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிளானில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஒரு 8 ஷெட்யூலுக்கு மட்டும் சாட்டர்டே சண்டே குட்டி குட்டி ஒர்க் கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து சண்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து 8 ஷெட்யூலுக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஹாலிடே தான் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் தேவை. இதையெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா தான் ஹெல்த்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஃபேமிலியோடும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாம் டைம் ஒதுக்குறீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஸ்டடிக்கு ஒரு பிளான் போடுறீங்க பாருங்கள், அதை நீங்கள் 100% சக்ஸஸாக கொண்டு போக முடியும். 4 நாளைக்கு உட்காந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிறது, 4வது நாள்லேருந்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்து பிரச்சனை வந்து தூக்கத்தை கெடுத்துட்டு படிக்கிறது, 4வது நாள்லேருந்து கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை திரும்ப நம்ம புக்கை டச் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆயிரும். டெய்லி ஒரே மாதிரி கொண்டு போங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் டைம், இவ்வளோ டைமில் நான் என்ன படிக்க முடியுமோ அதை நான் படிக்கிறேன் அப்படி கொண்டு போங்க. எடுத்த உடனே நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிளான் போட்டலாம் கண்டிப்பாக உட்காந்து படிக்க முடியாது. நீங்கள் ஒரு 1 வீக்கு கூட்டிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு நாள் அதுக்கு அடுத்த வாரம் 2 மணி நேரம், அதுக்கடுத்த வாரம் 3 மணி நேரம், அப்படி கூட்டிகிட்டு ஒரு 4 மாதம் கழித்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா தான் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிங்க, 12 மணி நேரம் படிங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியலை, என்னால் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயத்தை வந்து பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வைஸ் நான் இப்படி தான் என்னை பார்த்துக்குவேன், ஃபேமிலியை நான் இப்படி தான் பார்த்துக்குவேன், என்னோடய ஸ்டடீஸை நான் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஜனவரி 1 அன்னைக்கு. ஏன்னா 2026 வருடம் நமக்கானது. 2026 செப்டம்பரில் குரூப் 1 வருது, அக்டோபரில் குரூப் 2 வருது, டிசம்பர் 26ஆம் தேதி வந்து குரூப் 4 வருது. ஓகே, 2027 நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு எக்ஸாமில் நம்ம போஸ்டிங்கில் இந்த வருஷம் இருக்க போகிறோங்கிற பெரிய ஹோப் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வரும்போதே இருக்கணும். அந்தளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. நானும் வந்து ஃப்ரீயாக என்னால் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து வச்சுருக்கேன். ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் ஸ்பெல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் ப்ளஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலும் ப்ளஸ் நான் வந்து திலகம் 2.0 பேட்சில் டே பை டே என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். அந்த டேக்கு தகுந்த மாதிரி அந்த டேக்கு உண்டான வீடியோ வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நான் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், 2026 வருடம் நமக்கானது. தேங்க்யூ.